அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 11, 12 ஆகிய தேதிகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டு கள ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கள ஆய்வு நடத்தி அரசின் திட்டங்கள் பொதுமக்களிடம் சரியாக சென்று சேருகிறதா என கண்காணித்து அதிகாரிகளுக்கும் பல்வேறு உத்தரவுகளை வழங்கி வருகிறார். அதன்படி கடந்த ஜூலை 22 மற்றும் 23ஆம் தேதி கோவை, திருப்பூர் மாவட்டத்திற்கு கள ஆய்வு சுற்றுப்பயணம் திட்டமிட்டிருந்தது. ஆனால் முதலமைச்சருடைய உடல்நிலை குறைவின் காரணமாக அந்த திட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு முதலமைச்சர்கள் மீண்டும் தனது வழக்கமான பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆகஸ்ட் 11 மற்றும் 12ஆம் தேதி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். அது மட்டுமல்லாமல் கோவையில் கட்சி ரீதியாகவும் பல்வேறு நிகழ்ச்சியில் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். தொடர்ச்சியாக கோவையில் முதலமைச்சர்கள் ரோட் ஷோ நடத்த இருப்பதாக தகவல் வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று அங்கு 2 நாட்கள் தங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு வருகிறார். குறிப்பாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடன் அனைத்து அதிகாரிகளும் கூடிய ஒரு குழு அமைக்கப்பட்டு ஏற்கனவே அரசனுடைய மகளிர் உரிமை தொகை மற்றும் பல்வேறு திட்டங்கள் தமிழக அரசின் சார்பில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களை பொதுமக்களும் எவ்வாறு சென்று சேர்க்கிறது, மேலும் பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் அந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது ஆலோசனையாக வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையிலே வருகின்ற 11 மற்றும் 12 தேதிகளுக்கு முதலமைச்சர்கள் கோவை, திருப்பூர் பயணம் மேற்கொள்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி.